காலையிலே எழுந்து அரிசி மாவில் குழம்பு போட்டுட்டு மீதி இருந்த அரிசி மாவை மூஞ்சிக்கு தேய்ச்சி நல்லா இன்றைக்கி குளிச்சாச்சு. ஏன்னா சிவன் ராத்திரி விரதம். சிவன் ராத்திரி அன்றைக்கி நான் விரதம் இருக்க போகிறேன். சாப்பிடாமையும் தூங்காமையும் தான் சிவன் ராத்திரி விரதம் இருக்கணும். இப்போ மணி 5:30 மணிக்கு விளக்கு பற்ற வச்சாச்சு. விளக்கு பற்ற வச்சு முடிச்சு கொஞ்சம் நேரம் நான் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் மணி 8-9 இருக்கும் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சும்மா சாப்பாடு, சாம்பார், ரசம், அப்பளம், அப்புறம் போண்டா செஞ்சுருந்தேன். சாப்பாடு, சாம்பார், அப்பளம், பொரியல் செய்யலை. இதெல்லாமே வச்சு வீட்டில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு போட்டாச்சு. இப்போ மணி 12 ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் எதுவுமே சாப்பிடவே இல்லை. வருஷம் சிவன் ராத்திரி விரதம் இருக்கலாம் அப்படின்னு நினப்பேன். ஆனாலும் என்னால் இருக்க முடியாது. இந்த வருஷம்தான் நம்ம நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது. சிவன் ராத்திரி விரதம் கண்டிப்பாக இருக்கலான்னு சொல்லிட்டு சாப்பிடாமையும் தூங்காமையும் கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க சாப்பிடாமல் இருக்கணும். 1.5 நாள் நம்ம தூங்காமல் இருக்கணும். இப்படி தான் சிவன் ராத்திரி விரதம் இருக்கணும். இது வீட்டில் பயிர். இதை வேக வச்சுட்டு தான் நான் கோயிலுக்கு கிளம்ப போகிறேன். இப்போ மணி 4:30 ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் தண்ணி மட்டும் தான் நான் குடிச்சிருக்கேன். சாப்பாடும் சாப்பிடல, தூங்கவும் இல்லை. மொதல் 2 நாள் வேறு நான் சரியாக தூங்கலை. இன்றைக்கி அதனால் பகல்லே தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. எப்படிடா நம்ம சிவன் ராத்திரி விரதம் இருக்க போகிறோம்னு சொல்லி லைட்டாக மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. மயக்கம் போட்டு விழுந்தாலும் பரவாயில்ல, சிவன் ராத்திரிக்கு விரதம் இருந்து தான் ஆகணும்னு மனசுலேயே நினச்சேன். எனக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ கரெக்டாக மணி 5 ஆயிடுச்சு. கோயிலுக்கு கிளம்ப போகிறேன். பருப்பு வேக போட்டிருந்தேன், மொச்சக்கொட்டை எல்லாமே. அது வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதை எடுத்து தாளித்து அதுக்கு தண்ணி தெளித்து வீட்டில் இருக்கவங்களுக்கு சாப்பிட வச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேன். இப்போ மணி 5:30க்கு மேலே ஆயிடுச்சு. கலை நிகழ்ச்சின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, இது நான் யார் கூடயுமே எங்கேயுமே வெளில போக மாட்டேன். நான் எப்போ போனாலும் தனியாக தான் போவேன். வில்வையில் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு கலை நிகழ்ச்சி இருக்கனால நமக்கு தூக்கம் வர மாதிரி இருக்காது அப்படின்னு நினச்சிட்டே சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டேன். எப்படியாவது ஒரு கால பூஜையிலேருந்து 4ஆம் கால பூஜை வரைக்கும் தூங்காமல் எதுவுமே சாப்பிடாம விரதம் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு தான் வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்த பாலை இதில் ஊற்றிட்டு பார்த்திங்க அப்படின்னா உட்காந்துருக்கேன். என்னோடய மொபைலில் 3 கால பூஜை வரைக்கும் தான் நான் வீடியோ இதில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். 4ஆவது கால பூஜையோ வீட்டில் கிளம்புன மாதிரியோ வீடியோ இருக்காது. ஏன் அப்படின்னா என்னோடய மொபைல் சார்ஜர் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. இப்படியே பார்த்தா பரதநாட்டியத்துக்கு ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கால பூஜைக்கு வந்துட்டேன். அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கால பூஜை முடிஞ்சிடுச்சு. நான் வீடியோஸ் எடுக்கலை. ஃபோன் டக்குன்னு கீழே விழுற மாதிரி இருந்துச்சு. கும்பல் அதிகமாக இருக்கும். ஃபோனில் அதிகமாக வீடியோஸ் எடுக்க மாட்டேன். மெயினானது தான் போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு கால பூஜை முடிஞ்சிருச்சு. 2ஆவது கால பூஜை 9 மணிக்கு தான். அது வரைக்கும் இந்த டான்ஸ் ப்ரோக்ராமை பார்க்கலான்னு சொல்லிட்டு பின்னாடி வந்தேன். பரதநாட்டியம் 12th வரைக்கும் பொண்ணுங்க தான் ஆடிருந்தாங்க. உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை பார்த்துட்டு பூஜையை விட்டுறக்கூடாதுன்னு பூஜைக்கு வந்துட்டேன். இது 2ஆம் கால பூஜை. அப்படியே பார்த்திங்கன்னா 2ஆம் கால பூஜை முடிஞ்சு வெளியில் வந்துட்டேன். இப்போ இது 4ஆம் கால பூஜை நான் காமிச்சிருக்கேன். 3 கால பூஜை வரைக்கும்னா இந்த 3 கால பூஜை வரைக்கும் தான் வீடியோ எடுத்துருக்கேன். 4ஆம் கால பூஜை இப்போ இனிமே தான். அதுக்கு இடையில ஒரு காஃபி மட்டும் வரட்டி மட்டும் கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா குளிச்சுட்டு அதே ட்ரெஸ்ஸையே போட்டுக்கிட்டேன். ஏன்னா கோயிலுக்கு தானே போயிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு கோலம்லாம் போட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். பொங்கலும் பாலும் வச்சு சிவன் ராத்திரி விரதத்தை தூங்காமையும் சாப்பிடாமையும் முடிச்சாச்சு. இனிமேல் தான் சாப்பிட போகிறேன். ஆனால் தூங்குறது 6 மணிக்கு தான் தூங்கணும். இப்படி தான் சிவன் ராத்திரி